காலை வணக்கம். இதை பாருங்கள், பனி மூட்டமாக இருக்குது. நேற்று போகினால கொஞ்சம் அந்த இது இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. வெதர்மேனும் சொல்லியிருந்தார். ஸோ எல்லோரும் பொங்கல் மும்முரமாக வச்சிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒன்றுமே தெரியல. இதில் வண்டிலாம் ஓட்டினா எப்படி தெரியும் எதிர்க்க வர்றவங்கன்னு தெரியல. இங்கேருந்து பார்த்தா நமக்கு ரோடு வண்டி போகிறதெல்லாம் தெரியும்ல. இன்றைக்கி ஒன்றுமே தெரியல. இப்படி தான் இருக்குது இன்றைக்கி கிளைமேட். இந்த தடவை வந்து பானையில் வைக்கல பொங்கல். போன தடவை பார்த்தீங்கன்னா மண்பானை புதுசாக வாங்கியிருந்தேன். இந்த தடவை குக்கரில் தான், முக்கால்வாசி அம்மாலாம் சின்ன வயசில் பார்த்து குக்கரில் தான் வைப்பாங்க. வெங்கல பானை இருக்குது, ரொம்ப பெருசு. ஒரு 3 பேருக்கு அவ்வளோ இது செய்ய வேண்டாம் அப்படின்னு கொஞ்சமாக தான் இந்த தடவை செஞ்சுருக்கேன். ஸோ இதில் வந்து வச்சாச்சு. வெல்லம் வந்து மைக்ரோவேவில் போட்டு அதையும் மெல்ட் பண்ணி வச்சுட்டேன். வடைக்கு அரைக்க போகிறேன். இந்த தடவை சிம்பிள் தான், பெருசாக ஒன்றும் செய்ய போகிறதில்ல. வடை, சாம்பார், எல்லா காயும் போட்டு, நாட்டுக்காயெல்லாம் போட்டு சாம்பார் பண்ணிவிட்டு சிம்பிளாக முடிச்சிட வேண்டியதுதான். ஏதாவது ஒரு பொரியல், வடை, சக்கரை பொங்கல் அந்த மாதிரி பண்ணிவிட்டு முந்தின நாளே அரைச்சி வச்சுருவேன் எப்பயும். இந்த தடவை வந்து அந்த மாதிரி எதுவும் அரைக்கலை. சரி, காலையிலேயே அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தானே அப்படின்னு. ஸோ அதனால் கடகடன் வடைக்கு அரைச்சிடலாம். குக்கர் ஸ்டீம் போனதுக்கப்புறமா எடுத்து பொங்கல் ஸ்டவ்வில் வச்சு இது பண்ணிக்க வேண்டியது. இல்லைன்னா அதுலேயே கூட மெல்ட் பண்ணதை ஊற்றி செஞ்சுட்டு சாமிக்கு படைக்கிறப்ப மஞ்சள் அந்த பாத்திரத்தில் கட்டிட்டு வச்சிடுறது. இது வந்து ஆக்சுவலாக நம்ம அந்த பேச்சுலர் பொங்கல் மாதிரி. ஸோ இது ஓடிட்டுருக்க டைமில் காயெல்லாம் வெட்டிட்டு சாம்பாருக்கு இது பண்ணணும். பருப்பும் வச்சுட்டேன். பொங்கலுக்கு வைப்போம் இல்லையா, ரைஸும் உள்ளே ஸ்டாண்ட் வச்சு சாம்பாருக்கு பருப்பு வச்சுட்டேன். நைட்டே புளியும் ஊற வச்சு வச்சுட்டேன். என்னென்ன செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் நைட்டு முடிச்சுட்டேன். ஸோ காலையிலேயே டக்குன்னு செஞ்சிட்டோன்னா வடை, பொங்கல் அதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்றலாம் அப்படின்னு. சூரியன் பொங்கல் வைப்போம். பாருங்கள், சூரியனே காணோம். அந்த அளவுக்கு பனி மூட்டமாக அப்படியே ஊட்டி கொடைக்கானலில் இருக்க மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வாக்கிங் போயிட்டு வந்துட்டான். எப்பயும் நடக்கிற வேலை நடக்குது. சிட்டை கூட்டிகிட்டு போயிருக்காரு. அதனால் அவன் வர்றதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கான் இங்கே. பாருங்கள், என்ன நடந்தாலும் இவங்க வேலை கரெக்டாக நடந்துடும். ஸோ இந்த தடவை நான் கோலம் போடலை, ஒழுங்காகவே போட வர மாட்டேங்குதா, அதனால் விட்டுட்டேன். ஸோ இது வந்து சிட்டோட லீஷு. கூட்டிகிட்டு போயிட்டு வந்து வச்சுட்டு அவங்க ஷெல்ஃப் அங்கே பால்கனியில் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க சாமான்லாம் அதில் தான் இருக்குது, அதில் வச்சுருவாங்க. ஸோ நம்ம இப்போ கடகடன்னு சமையல் வேலையை பார்க்கலாம். அவங்க வடைக்கு ஓடிட்டுருக்கு. சைடில் எடுத்து விடணும் உளுந்த. கிரைண்டர் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. இது பார்த்திங்கன்னா வெல்லம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ இது வந்து பொங்கல் இருக்கட்டும். குக்கர் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டீம் போனதுக்கப்புறமா எடுத்து பொங்கல் பண்ணுவேன். இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே அன்னும் இட்டாலியில் எப்படி பொங்கல் கொண்டாடினா அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருங்க. ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருந்துருக்கா. கூப்பிட்டுட்டு வருஷமே இப்போ போனதுலேருந்து பொங்கலுக்கு சமைச்சு எல்லாம் இது பண்ணுறா. மெனு பார்த்திங்கன்னா நான் கூட இந்த தடவை அவ்வளோ செய்யலை. சாம்பார், அப்புறம் புளிக்குழம்பு, மோர் குழம்பு, ரசம், அவியல், கேரட் பீன்ஸ் பொரியல், உருளைக்கிழங்கு பட்டாணி காரக்கறி, சக்கரை பொங்கல், வெறும் ரைஸ், வடை மட்டும் அங்கே என்ன பண்ணாலும் மிக்சி சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஃப்ரோசன் இது கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வடை மட்டும் வெளியில் ஃப்ரோசன் இது வாங்கியிருக்கா. முந்தின நாளே இது பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்றைக்கி திங்கக்கிழமை கொண்டாடுறோம். அவள் வந்து அங்கே எல்லாருக்கும் சண்டே லீவ் அப்படிங்கிறனால ஏற்கனவே செலிப்ரேஷன் பண்ணி கூட 1-2 ஃபாரினர் பசங்களும் இருந்தாங்க. ஒரு பொண்ணுக்கு சாரீ எல்லாம் கட்டி விட்டு, ஸோ அவளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராக கொண்டாடி இருக்கா. நான் தான் சொன்னேன், அன்னும் நான் கூட இந்த தடவை அதெல்லாம் செய்யலை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிக்க சொல்லியிருக்கா. அபி வந்து நம்ம கூட இருக்கான். ஸோ நீங்கள் போய் அதை பார்த்துட்டு வந்துருங்க. அது கூட நான் இங்கே கொஞ்சம் வேலைகள்லாம் முடிச்சிடுறேன்.
அண்ணுவோட பொங்கல் ஷாப்பிங். காய்கறி அங்கே ஃபார்மர்ஸ் மார்க்கெட் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வச்சுருக்காங்கன்னு. பொங்கலுக்கான தேவையான காய்கறியெல்லாம் போய் வாங்கிட்டு வந்திருக்கா. சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரெட் அப்படி எடுத்து இந்த ஃபுல்லாலாம் வீடியோ எடுக்கல, கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் எடுத்து அனுப்புகிறேன் மம்மி அப்படின்னு சொல்லியிருந்தா. இதெல்லாம் தான் வடை மட்டும் ஃப்ரோசன் இது வாங்கி சர்வ் பண்ணியிருக்கா. எல்லாமே சூப்பராக இருந்ததான். ஸோ சாப்பிட்டுட்டு எல்லோரும் பாருங்கள் அழகாக புடவை கட்டி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தாங்க. ஸோ அவள் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து சூப்பராக பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருக்கா. ஸோ நம்ம வீட்டில் பொங்கலோ பொங்கல் சூப்பராக பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா நெய் சொட்ட காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று போல் வேகிறதுக்கு ஜஸ்ட்டு குக்கரில் புளியெல்லாம் சேர்க்கல, சாம்பார் தூள் மற்றதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு எல்லாம் சேர்த்துருக்கேன். ஒரு விசில் வச்சு எடுத்துட்டு பருப்பு கூட புளி தண்ணியெல்லாம் ஊற்றி கூட்டிடலாம். மாவு வலிச்சிட்டு இருந்தப்பே பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு வச்ச காய்க்கு ஒரு விசில் வந்துருச்சு. அதை ஆஃப் பண்ணிவிட்டு வந்து திருப்பியும் இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு கிரைண்டரை கையோட கழுவி வச்சுட்டு டிஷ்வாஷர் தான் இன்றைக்கி போட போகிறேன். ஃப்ரெண்ட் வந்து காலையிலே பொங்கல் வச்சுட்டாங்க, எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சிட்டு டெட்டு சண்டை பார்த்தீங்களா, அவங்க வந்ததுமே பயங்கர அட்டகாசம் பண்ணிகிட்ருக்கானுங்க. அபி ஆண்டி ஹாப்பி பொங்கல் செப்பேர்றா அவ தூங்கி. ஸோ அவங்க ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து பேசிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ளே குக்கரில் ஸ்டீமும் போயிடுச்சு. ஸோ பருப்பில் புளி தண்ணி சேர்த்துருந்தேன். காய் பார்த்திங்களா ஒரே ஒரு விசில்னால நல்லா குழையாமல் சூப்பராக வெந்திருக்கு. இப்போ அது கூட சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தாளித்து கொட்டிட்டேன் அப்படின்னா சூப்பராக கமகமன்னு சாம்பார் ரெடி. ஒரு 5 வித நாட்டுக்காய் சேர்த்து இன்றைக்கி சாம்பார் பண்ணியிருக்கேன். ஸோ வடை மாவில் வந்து வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, மிளகு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட்டர் வச்சு அடிச்சிருவேன். நான் கையால் அடித்து பிசைவாங்க. பீட்டர்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வடையுமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும். உங்கள்கிட்ட பீட்டர் இருந்ததுன்னா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கப்பே வெண்பொங்கலுமே கூட வச்சுட்டேன். தாளித்து கொட்டி நல்லா சூப்பராக சுட சுட வெண்பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. வடை மட்டும் போட்டால் சாமி கும்பிட்ற வேண்டியது தான். இன்னைக்கு ரெசிபீஸ் அப்படின்லாம் ஒன்றும் எடுக்கலை. நான் ஜஸ்ட் பொங்கலுக்கு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நல்லா முருன் வடை ரெடி, எடுத்துடலாம். அப்படியே கொஞ்ச நேரம் விட்டோம்னா எண்ணெய் வடிஞ்சிரும். ஸோ டிஷ்யூலாம் போட வேண்டாம். வடை ரெடியானதும் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டாச்சு. சுபாஷ் சமையலறை வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல், இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்து. ஸோ இப்படி தாங்க எங்கள் சிம்பிளான பொங்கல் செலிப்ரேஷன் போச்சு. காலையில் பொங்கல் கொண்டு வந்தாங்க இல்லையா, அவங்க வீட்டு வாசல் தான் அது. பொங்கல் கொடுக்க போயிருந்தேன், கோலம் அழகாக போட்டிருந்தாங்க. ஸோ இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதுக்கு கிளம்புனேன். பாருங்கள் சிட்டு டென்ட்டு கேட்டுக்கிட்டேருந்து எப்படி க்யூட்டாக பார்த்துட்ருக்கானுங்க. எப்பயுமே கேட் திறந்து வச்சா அங்கே தான் உட்காந்துட்ருப்பானுங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.